அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு திருக்குறள் அறத்துப்பாலில் துறவறவியலில் அதிகாரம் அருளுடைமையில் 241வது திருக்குறள். நான் ஏன் திருக்குறள் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த அதிகாரம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்குது. ஸோ அதுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க இப்போ திருக்குறளை நம்ம பார்க்கலாம். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அதாவது இதை நம்ம சிம்பிளாக இப்போ அதோடைய லாஜிக்கை புரிஞ்சுக்கலாம். 2 செல்வம் பிரிச்சுக்கிறாங்க, அருட்செல்வம் பொருட்செல்வம். சரி, இது ரெண்டுமே செல்வம். இதில் செல்வத்துள் எல்லாம் செல்வம் எது அப்படின்னா அருட்செல்வம் தான். அருட்செல்வம் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த எண்ணங்களை கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கிட்ட அருட்செல்வம் இருக்கும். பொருட்செல்வம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா பூரியார் கண்ணும் உள்ள. கண்ணும்னா இங்கே இடம் அர்த்தம், உள்ளனா இருக்குதுன்னு அர்த்தம். பூரியார் அப்படின்னா இளியோர், அதாவது இழிந்த எண்ணங்களை உடைய நபரிடம் கூட என்ன இருக்கும்? பொருட்செல்வம் இருக்கும். ஆனால் உயர்ந்த எண்ணங்களை கொண்ட மனிதர்கள்ட்ட மட்டும்தான் என்ன இருக்குன்னா அருட்செல்வம் இருக்கும். அதுதான் சிறந்த செல்வம். பொருட்செல்வம் சிறந்த செல்வம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அருளை பற்றி, அதாவது அருளுடைமையை பற்றி முக்கியத்துவம் கொடுத்து இங்கே திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் என்பதை பதிவு செய்துக்கிறேன். அடுத்த திருக்குறளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.